இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கேற்ப, அப்படி என்றால் எதனை தனித்துவமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்? எதனை தனித்துவமாக செய்தார்? எல்லா நபிமார்களை காட்டிலும் மிக வித்தியாசத்துடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்படுகிறார் என்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹதீஸ்களில் இத்தபியு மில்லத அபீக்கும் இப்ராஹிம் மின்னத சுன்னத அபீக்கும் இப்ராஹிம் என எத்தனை ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள். இது என்னுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருக்கிறது. எதனை குறித்து? காபத்துல்லாஹை குறித்தோ உம்ராவை குறித்தோ அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். நாம் எப்போது வாதங்கப்படுவதுண்டு. எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறார்கள். நாங்கள் சின்ன சிறுவராக இருக்கிறோம், சிறு கூட்டமாக இருக்கிறோம், எப்படி இவர்களை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்றால், நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்படி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பணியை பாருங்கள். நாடு விட்டு நாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூரத்தை நீங்க சும்மா கூகுள்ல போய் பார்க்கலாம். அவர் பயணப்பட்டிருக்கக்கூடிய தூரத்தை ஈரானிலிருந்து தொடங்கியவர்கள் தூரம், ஈராக்கை கடக்கிறார், மக்காவிற்கு வருகிறார், அங்கே ஒரு சென்டரை காயம் செய்கிறார். நமக்கு தெரியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் கொடுக்கிறார். அவருடைய தூரநோக்கு பார்வை எங்கே இருக்கிறது? நாடு விட்டு நாடு. மனிதர்கள் செல்ல முடியாத, நாம் வீடு கட்டுவதை வாழ்க்கையினுடைய இலக்காக வைத்திருக்கோம் என்றால் சிவிலைசேஷன் எங்கே தொடங்குகிறது? அரேபிக் சிவிலைசேஷனை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து தான் நீங்கள் பேச வேண்டும். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால்கள் எங்கெல்லாம் படிந்திருக்கிறதோ இந்நாளும் வரைக்கும் அது என்னது முஸ்லிம்களுடைய நாடுகளாக இருப்பதை பார்க்க முடியாது என்றால், அனைத்திற்கும் விட்டிருந்தது யார்? அனைத்திற்கும் அவருடைய தூரநோக்கு சிந்தனை எங்கே இருக்கிறது? வீட்டில் எதிர்ப்பு இருக்கிறது, வீட்டில் தந்தையும் இது எதிர்ப்பு இருக்கிறது. சரி, தெருவுக்கு வருகிறோம், அங்கே பிரச்சாரம் செய்கிறார், ஊரே எதிர்க்கிறது. எந்த அளவுக்கு எதிர்ப்பு? அறிவிக்கு அவரை எரியுங்கள், அவரை தூக்கி நீங்கள் நெருப்பு குண்டத்தில் போடுங்கள் என்னும் எதிர்ப்பு. அந்த நெருப்பு குண்டத்தில் போனதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த செய்திதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து உதவி செய்வதாக இருந்தாலும் அவருடைய யகீனை நீங்கள் பார்க்க வேண்டும். சற்றும் சிந்தித்து பார்க்க முடியாது. நெருப்பு குண்டத்தில் போகவர் அதிலிருந்து மீண்டு வருவார் என யாரையாலும் என்னது கற்பனை நினைத்து பார்க்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆணித்தரமான அந்த இஸ்திகாமத்தை நாம் பார்க்க வேண்டும். இங்கே ஒற்றை மனிதராக வீட்டில் எதிர்ப்பு இருக்கிறது, நாட்டில் எதிர்ப்பு இருக்கிறது. நாட்டில் இஸ்லாத்தை குறித்து நீங்கள் பேச முடியாது. அவர் சொன்ன கருத்திற்கு பதில் சொல்வதற்கு திராணியற்றவர்கள் இவர்களை கொண்டு போய் நீங்கள் நெருப்பில் போடுங்கள் என சென்சேஷனலாக ஆக்குறாங்க, எமோஷனல் இஷ்யூவாக ஆக்குறார்கள். எதற்கும் அழைத்து விடுகிறார்கள், எதற்கும் அழைத்து விடுகிறார்கள். அவர்கள் மிக மிக நேர்த்தியாக அந்த சிச்சுவேஷனை ஆட்சி செய்கிறாரு. அதற்கு பிறகு நெருப்பு குண்டத்திலிருந்து வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கேதான் கூறுகிறார்கள். நான் எனது இறைவனின் பால் சொல்கிறேன், நீங்கள் மனிதர்களின் திட்டம் எப்படி இருக்கிறது? இவரை நெருப்பில் போட்டு விட்டால் இவர் பொசுக்கி விடுவார். அதற்கு பிறகு இவரை குறித்து யார் பேச போகிறார் என்று நினைத்து மனிதர்களின் திட்டம் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய திட்டம் மிக பிரம்மாண்டமான திட்டம். நெருப்பு குண்டத்தில் போட்டதற்கு பிறகுதான் அவர் குதிரை விட்டை கிளம்புகிறார். கிளம்பக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக தூர நோக்கோடு சிந்திக்கிறார். தூர நோக்கோடு மக்காவில் ஒரு சென்டர் தனது மனைவியும் தனது மகனையுமாக அங்கே காயம் செய்கிறார். இன்னும் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் ஜெருசலத்தில் தன்னுடைய இன்னொரு மகனை குடியமர்த்துகிறார். இசாக் அலைஹிஸ்ஸலாமை நான் சொல்லக்கூடிய இடத்திற்கான தூரங்களை நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், உங்களுக்கு தூரத்திற்கான அளவீடு தெரியும். எத்துணை இன்னமும் எனது சரியான பயணம் அந்த இடங்களுக்கு உங்களால் பயணம் செய்ய முடியாது. இந்த அளவுக்கு சரி, இத்தனை நவீன உலகிலும் சரி அந்த இடங்களுக்கு உங்களால் தனித்துவமாக எனது பயணம் செய்ய முடியாது. இங்கே ஒற்றை மனிதராக இந்த மனிதர் எனது பயணம் செய்திருக்கிறார். இந்த இரண்டாவது செய்தி, பாலஸ்தீனத்தில் ஜெருசலத்தில் தன்னுடைய இன்னொரு மகனை குடியமர்த்துகிறார். தன்னுடைய நெப்யூ, தன்னுடைய அக்கால் பையன் அண்ணன் பையன் சொல்றாங்க, அவரை சோடோமில் லூத் அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் பணியமர்த்துகிறார். ஒரே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சபகாலத்தில் 3 நபிமார்களுக்கு 3 சென்டர்களை உருவாக்குகிறார். இன்றளவும் அந்த சென்டர்கள் தான் இஸ்லாமுக்கான எல்லா ஆணித்தரமான சென்டர்களாக இருக்கிறது. 3000 ஆண்டுகள் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய தொலைநோக்கு திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அது போல ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோமா? இப்பொழுது சர்ச்சைக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் ட்ரெண்ட் சென்டராக இருக்கிறோமா? இது முதல் செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருக்கக்கூடிய முதல் செய்தி, அவர் செய்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தொலைநோக்கு பணி. இரண்டாவது செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக எதையும் செய்யவில்லை. நிறைய ஆளுமைகளை உருவாக்கி தந்தார்கள். அந்த ஆளுமைகளை தான் சொல்கிறோம். தன்னுடைய வீட்டில் அதுவரை எதிர்ப்பு இருந்தது, ஆனால் தனக்கு குடும்பமாயிற்று. தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் முற்றிலும் கீழ்ப்படுத்தவர்களாக, எக்ஸாம்பிளரி எக்ஸாம்பிளாக, அவர்களை நீங்க அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக வரலாறு முழுக்க பார்க்க முடியும். அவருடைய மகன்
தன்னுடைய குர்பானியுடைய நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இந்த பள்ளத்தாக்கில் விட்டு சென்ற பொழுது எங்களுக்கு இறைவன் இருக்கிறான் என சொன்ன அந்த செய்திகளையும் எத்துணை தூரத்திற்கு தன்னுடைய வீட்டாரை அவர்கள் பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இரண்டாவது ஆளுமைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். நாமும் செய்ய வேண்டிய தூர நோக்கு பார்வைகளை நாம் சற்றே பார்க்க வேண்டும், பணிகளை விரிவுபடுத்த வேண்டும், பல்வேறு இலக்குகளை நாம் கட்டமைக்க வேண்டும். இரண்டாவது செய்தி. இந்த செய்தியை செய்யும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளத்தாக்கில் யார் வரப்போகிறார் இன்று அந்த பள்ளத்தாக்கில் தான் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். லபேக் அல்லாஹும்ம லபேக், லபேக் அல்லாஹும்ம லபேக் என அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். அழைப்புக்கு பதில் சொல்லியவர்களாக இதோ ஆஜராகிவிட்டோம் என அப்பொழுது புறப்பட்ட கூட்டம் இன்றளவும் என்னது வற்றாத கூட்டம் என்னது அந்த ஆலயங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இவற்றுக்கு அடிவமைத்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக தன்னின் நபராக யாரும் வராவிட்டாலும் சரி, யாரும் களத்தில் இல்லை, தன்னந்தனியாக அவரால் செய்ய முடியும். அதனால்தான் நீங்கள் சொல்லி பக்ராவில் பார்க்கலாம், பனி இஸ்ரவேலர்களை குறித்து பேசும்போது இன்னொரு கவுமை குறித்து எல்லாம் பேசுவதில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து பேசுகிறார். ஒரு கவுமாக இருந்து, ஒரு கூட்டமைப்பாக இருந்து, ஒரு ஊராக இருந்து, நாடாக இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஒற்றை மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து தந்திருக்கிறார். தனி மனிதராக யார் வராவிட்டாலும் சரி, யார் துணைக்கு இல்லாவிட்டாலும் சரி, எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாவிட்டாலும் சரி, நான் களத்தில் இருக்கிறேன் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த செய்தியை மூன்றாவது செய்தியாக பார்க்கிறோம். நான்காவது செய்தி, எல்லா எதிர்ப்புகளையும் தன்னுடைய வீட்டில் இருந்த எதிர்ப்பு, தன்னுடைய நாட்டில் இருந்த எதிர்ப்பு, தன்னிடமிருந்து அல்லாஹ் எத்தனை கடமைகளை எத்தனை கட்டளைகளை அல்லாஹ் இட்டிருந்தாலோ எல்லா கட்டளைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படித்த அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவர்தான் பேசும்போது, அவர்தான் தாக்கம், அவரைத்தான் நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வாழும் பொழுதும் சரி, வாழ்ந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சரி, ஸ்டாண்டர்டாக நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக மக்களின் ஜனத்தொகையில் 2/3 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர் பேசும் பொழுது நாம் சமகாலத்தில் நாத்திகம் பேசப்படுகிறது, திராவிடம் பேசப்படுகிறது, தமிழ் தேசியம் பேசப்படுகிறது, இஸ்லாம் பேசப்படுகிறதா? இஸ்லாம் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு எந்த இணைவைப்பு கண் முன்னே இருந்ததோ, எந்த இணைவைப்புக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தாரோ அதே இணைவைப்பு நம் தெருக்களிலும் இருக்கிறது, நம் வீடுகளிலும் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிறோம், நாம் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவை வெறும் குர்பானியுடனும் வெறுமனே தருதை இப்ராஹிமுடனும் சில சடங்குகளுடன் நிறுத்திக் கொள்வதா? வாழ்நாள் முழுக்க எதற்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணியாற்றினார்களோ, எந்த இணைவைப்பை ஒழிப்பதற்கு பதிலாக, எந்த தௌஹீதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்தார்களோ அந்த பணியை நாம் முன்னெடுத்திருக்கிறோமா என்ற 5வது செய்தி. 6வது செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கும் நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்கிறார், இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி, நான் எனது முகத்தை அல்லாஹ்வின் பால் திருப்பிக் கொண்டேன். என்னுடைய முகத்தை, என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய நாள் பொழுதின் இதுகளை, என்னுடைய நாளுடைய நேரத்தை, என்னுடைய வாழ்நாள் இலக்குகளை எல்லாம் அல்லாஹ்விற்காக திருப்பிக் கொண்டே என்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரகடனப்படுத்துகிறாரே. நாமும் எத்தனை டைவர்ஷன்ஸ் பற்றியிலே சிக்கி தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து நமக்கு பாடம் இருக்கிறது. நாமும் நம்மளுடைய எல்லா டைவர்ஷனையும் விட்டுவிட்டு ஹனீஃபா அவர் என்னது முற்றிலுமாக சிறந்தவராக, அல்லாஹ்வை மாத்திரமே என்னது எதிர்நோக்கியவராக இருந்தார். அல்லாஹ் பட்டயம் அளிக்கிறானே, அது போன்றதொரு வாழ்வு நமக்கு அமைப்பெற வேண்டும். 7வதாக நிறைவான ஒரு செய்தி, தான் வாழும் காலத்தில் மாத்திரமல்ல தனக்கு பிறகும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழும் காலத்திலேயே உறுதிப்படுத்திவிட்டு சென்றார்கள். இப்ராஹிம் அவருடைய பிள்ளைகளுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த நசியத்தை மக்களா அப்படி பேசுகிறது. யார் பணிய எனது சந்ததிகளே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதற்காக தேர்ந்தெடுக்கிறான்? இந்த மார்க்கத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் ஒன்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், வலாத்தமுத்துன்ன, நீங்கள் இறந்து விட வேண்டாம், உங்களுக்கு மௌத் வந்துவிட வேண்டாம். இல்லா வாழ்த்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த நிலை என்று நீங்கள் மௌத் இறந்து விட வேண்டாம். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை தானும் வாழ்ந்து காட்டி தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகளும் அதனை செய்வதற்காக எல்லா முன்னேற்பாடுகளையும், எல்லா கட்டமைப்புகளையும்,
எல்லா வசதிகளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்னஞ்சிறு காலத்தில் பெரும் பெரும் சாதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி சென்றிருக்கிறார் என்றால் இதை வெறுமனே வரலாறுகளாக படித்துவிட்டு செல்வதா அல்லது நாம் வரலாறுகளை படைக்க வேண்டுமா? வெறுமனே இந்த செய்திகளை இத்தனை ஆண்டுகளாக கேட்டுவிட்டு செல்வதா? நாம் வாழும் காலத்தில் நாம் இருக்கக்கூடிய பகுதியை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இவரை குறித்த செய்திகள் நாம் வாழும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக நம்மை பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு நினைவு கூறுபவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மாற்றிக்கொள்ள முடிகிறதா என்பதை இன்று போன்ற தருணங்கள் நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். மிக குறிப்பாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை போல இல்ல சலாத்தி என்னுடைய தொழிலையாக இருக்கட்டும், என்னுடைய எல்லா சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், இந்த குர்பானி வெறுமன மிருகத்தை அறுத்துக் கொள்வது மாத்திரம் குர்பானியாக இஸ்லாத்தில் பார்க்கப்பட மாட்டாது. மாறாக நீங்கள் எவைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு நீங்க தேவைப்படுகிறதோ, இஸ்லாத்திற்கு இன்னைக்கு இறைச்சியை விட நமது நேரங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. இஸ்லாத்திற்கான எதிர்ப்பு பிரச்சாரங்கள் மிக வீரியமாக மக்களுக்கு மத்தியிலே சென்று போய் சேர்கிறது. இஸ்லாத்திற்கு ஆதரவான பிரச்சாரங்கள், இஸ்லாத்திற்கு சார்பான பிரச்சாரங்கள் மழுங்கடிக்கப்படுகிறது. அவற்றை பேசுவதற்கு களத்தில் ஆட்கள் இல்லை. எனவே இஸ்லாத்திற்கு எதிராக பேசப்படுவதை உண்மையாகவே மக்கள் பார்க்கக்கூடிய தருணம் இருக்கும். இந்த நிலையில் வெறுமன தஸ்பீகளுடனும் வெறுமன தனிநபருடைய வழிபாடுகளுடனும் நாம் கலைந்து சென்று விட முடியாது. இஸ்லாத்திற்கான ஆக்டிவிஸ்ட்களாக, இஸ்லாத்தின் அம்பாசிடர்களாக, இஸ்லாத்தை நம் மூலமாக, நமது பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக, நமது நடவடிக்கைகளின் மூலமாக, நமது எழுத்து, நம்முடைய எல்லா தளங்களின் மூலமாக இஸ்லாத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா குர்பானிகளும் சரி, மஹியாயா என்னுடைய வாழ்வும் சரி, நம்ம மாற்றி என்னுடைய இறப்பும் சரி, எல்லாம் எனது அல்லாஹ்வுக்காகவே அகிலங்களின் இறைவன் என்ற அந்த தொழிலில் நமது வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஆட்ட அருள் புரிந்து தருவானாக என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன்.